படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மேஜரா பாட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி எம்பசைஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஆமா, எனக்கும் படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போர் அடிச்சிச்சு. ஆனா வந்து இவங்க கான்டெக்ஸ்ட் கொடுத்தனால எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லா ஆக்ட்ரஸும் லைக் ராதா ராதா ருக்மணி சத்யபாமா அப்புறம் எல்லாரும் அழகா இருந்தாங்க. எல்லாரும் புதுமுகம் தான், யாருமே தெரியாது எனக்கு. எல்லாம் நார்த் இந்தியன் ஆக்டர்ஸா இருக்காங்க. இல்ல 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 ஒரு எனக்கு தெரிஞ்ச முகம் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அக்கா வந்தாங்க. அவங்க பேரு அக்ஷரான்னு நினைக்கிறேன். அவங்க திரௌபதியா நினைச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. கிருஷ்ணரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. பாட்டு சூப்பரா இருந்துச்சு. பாட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹிந்தில கேட்டுட்டு தான் வந்தேன். தமிழ்லயும் ரொம்ப நல்லா பாட்டு நல்லா இருந்தது. ஒரு ஃபைட் சீன் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப பயமா இருந்துச்சு. ஃபுல்லா காதல் கதை, அதனால நல்லா இருந்துச்சு. ராதா கிருஷ்ணா, ருக்மிணி கிருஷ்ணா, சத்யபாமா கிருஷ்ணா எல்லா காதல் கதையும் இதுல சொல்லுவாங்க. எட்டர்னல் லவ் ஆஃப் கிருஷ்ணா இது டெபிக்ட் பண்ணது இந்த படம். பழைய கதைய கொஞ்சம் நல்லா விஷுவலா நல்லா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. விஷுவலைசேஷன் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்துச்சு. கலெக்ஷனா இப்போ ரேட்டிங் நல்லா இருக்கு. ஐஎம்டிபி ரேட்டிங் 7+ வருது. கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நல்ல ரிவ்யூஸ் வருது இந்த படத்துக்கு. வரும். இந்த பக்தி உள்ளவங்க எல்லாம் பாக்குறதுனால யங்கர் ஜெனரேஷன் வந்து ட்ரூ லவ் என்னன்னு புரிய வைக்கிற மாதிரி ஒரு கதை. எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம். கருப்பு பாருங்க, நல்லா இருக்கு. வேற படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம. நாங்க ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க வந்திருக்கோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஃபேமிலியோட வாங்க. டாக் பேக் ஃபேன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக் பேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க. நாங்க பண்றோம் இப்போ. நானும் பண்றேன்.